ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் இனி நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 3 முதல் 9ஆம் தேதி வரைக்கும் உள்ளிட்ட நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? இல்லைங்க, சூப்பராக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 விஷயம் என்னன்னா, அர்த்தாசிரம சனியினுடைய பலன் இப்பொழுது இல்லை. சனி 4ஆம் இடத்தில் இருந்த போதிலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் முன்வீட்டு பலனை செய்வார். 3ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலனோ அதை தான் செய்வார். அப்போது அவர் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதாக ஐதீகம். அப்போ சனி பகவான் தீய பலன்களை தரமாட்டார், மாறாக நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு கடமையில் இருக்கிறார் என்று சொல்லலாம். ராகு 3ஆம் இடத்தில் இருக்கார். ராகு கேதுக்கள் 3ஆம் இடத்தில் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அதையும் தாண்டி குரு பார்வை பழம் நழுவி பாலில் விழுந்த கதை பாருங்க. ராசிநாதன் 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சூப்பர். இருந்து ராசியை பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார், 3ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக உன்னதமாக சிறப்பாக இருப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக பொற்காலம் என்று சொல்லலாம். சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக சாதிப்பு. ஒரு மின்னல் மாதிரி இந்த சனி வக்ர பயிற்சி பலன் பார்த்துருப்பீங்க. அதில் 138 நாள் அவர் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த தனுசு ராசிக்கு யோகத்தை தரும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போது இந்த சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதாக தான் ஒரு ஐதீகம். 4 இருந்தாலும் வக்ரம் பெறுகிறார். அப்போ அர்த்தாசிரம சனி இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், ராசியே ராசிநாதன் பார்க்குறார். இதில் என்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா, மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் ராசியை பார்க்கறது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் தன்னம்பிக்கை, தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும் என்று சொல்கிறோம் என்றால், அர்த்தாசிரம சனினாலே கொஞ்சம் சங்கடம், டென்ஷன், மந்திரிச்சோட்ட மாதிரி இருப்பீங்க. ஆனால் அவர் வக்கரமாக இருக்கிறார். குரு வேறு ராசியை பார்க்குறார். அப்போது உங்களுக்கு உன்னதமான ஒரு நேரம், ஒரு அப்பாடாலும் மூச்சு விட்ட மாதிரி ஒரு ஃப்ரீனஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃப்ரீனஸ் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். நல்ல அற்புதமான ஒரு நேரம் இது. சூப்பர் தகவலுங்க இது. சனி வக்ரம் பெறுவது என்பது சாதகமான சூழல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. அப்போது ராசிநாதன் பார்த்தால் அது ஒன்றே போதுங்க, ஜெயிச்சிடலாம். சமூகத்தில் இழந்த பேர், புகழ், அந்தஸ்து அத்தனையும் நீங்கள் பெறுவீர்கள். கௌரவம், புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். 3ஆம் இடம் முயற்சி தான். எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறும். சனி பகவான் தடுக்க மாட்டார், வெற்றி பெறும். இமாலய வெற்றி பெறும். இளைய ராகு 3ல் இருந்தால் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு. அப்படி கருத்து வேறுபாடு வந்தாலும் குரு பார்க்குறார், சரியா அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர.
சிறப்பாக இருக்கும். இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு பொக்கிஷமான ஒரு காலம். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும். மற்றபடி சனி பகவான் பார்வை அப்படின்னா 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் ருணரோக சத்துரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். ஒரு சிலருக்கு எதிரிகளால் பிரச்சனைகள் வரலாம். கடன் சுமை இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ யாருக்காவது தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். மற்றபடி உங்களுக்கு 5 10 இருக்கார் செவ்வாய். 10 இருக்கிறது மட்டுமில்லை, அங்கிருந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ 5ஆம் இடம் ஃபுல்ஃபில் ஆகிடும். அப்போ 5ஆம் இடம் சிறப்புன்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் 100% கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை அது உன்னதமாக இருக்கும். பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. பூர்வீகத்தில் வீடு என செவ்வாய் பூமிகாரகன் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். அப்போது பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்டேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க, செய்வீங்க, சக்ஸஸாக முடிப்பீங்க. இந்த சீட்டாட்டம், ரேஸு, லாட்டரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டும் அன்பர்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு வாரம். மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு சந்தோஷத்துக்கு குறைவே கிடையாது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், நட்பு வட்டாரம் விரிவடையும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். கூட்டு தொழில் சிறப்பாக பிரம்மாண்டமாக போகும், நல்லா இருக்கும். நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் வளர்ச்சி அடையும். சுக்கிரன் 6க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். அவர் 7 இருந்தாலும் குருவை மிஞ்சி ஒன்றும் பண்ண முடியாது. இருந்த போதிலும் இந்த கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம், பொக்கிஷமான நேரம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மற்றபடி ஜோதிட அறிஞர்கள், ஜோதிட வல்லுநர்கள் எல்லோருக்குமே ஒரு உன்னதமான, அதாவது புதன் மறைந்த புதன் நிறைந்த தனம். புதன் மறைஞ்சால் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க, சூப்பர், நல்ல பலனையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதுவும் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான காலம். மொத்தத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 8ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்கணும்னு சொல்லுவாங்க ஜோதிட அறிஞர்கள். 8ல் சூரியன் புதன் இருந்தால் அப்படி ஒரு நிபுணத்துவ யோகத்தை கொடுக்கும். ரொம்ப கேப்பபுளாக வேலை பார்ப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, நிர்வாகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். இப்போ கம்பெனிஸில் வேலை பார்க்குறாங்க இல்லையா சில பேர், இண்டஸ்ட்ரி, அதாவது சனி பகவானுடைய காரகத்துவம் தானே. சின்ன லேத் ஃபேக்டரி பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், விவசாயம் மற்றும் ரசாயனத்துறை, மெடிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி, பிரைவேட் சர்வீஸ் செக்யூரிட்டி, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு உன்னதமான காலம். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், சான்சர் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடக்குங்க. பத்திரிகை துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு உன்னதமான காலம். மொத்தத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கோல்டன் வீக், வரப்பிரசாதம், இந்த வாரம் கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. நீங்களே சொல்ல போகிறீங்க, அர்த்தாசிரம சனி கெடுபலனை செய்யாது, நாளில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். இது அருமையான ஒரு பலன்.
9ல் கேது இருக்கார். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, எல்லாம் லாபமயம். பல மழை பொழிய போகிறது. இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. காரிய தடைகள் விலகி காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 3ஆம் இடம் அற்புதமான இடம், முயற்சி ஸ்தானம். இமாலய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்கள், அவங்க 30 வயசு இருக்கலாம், 35 வயசு இருக்கலாம், 40 வயசு கூட இருக்கலாம். இப்படி காலம் கடந்துட்டு வருது. அவங்களுக்கெல்லாம் கூட திருமணத்துக்கான ஒரு கால நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 2வது திருமணம் டைவர்ஸ் பண்ணி இப்போ 2வது திருமணம் பண்ணுவாங்க. உண்மையிலே சிறப்பாக அமையும், நல்லதாக அமையும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் அது. இப்போ சந்தோஷமாக இருக்காங்களால கண்டிப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது. ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். 9ல் கேது இருக்கிறது. சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும். பிள்ளையாரை காலையில் எழுந்து குளிச்சுட்டு பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், டெஃபினட்டாக சாதிக்க. ஏன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறீங்களோ, அதில் ஒரு நட்சத்திரம் சொல்லுவாங்க ஸ்பெசிஃபிக்காக. இல்லை டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா இது தனுசு ராசிங்க. ராமர் வில்லு இது பண்ண சிம்பிள் அது. அப்போ ராமருக்கு யார் அவர்? ஆஞ்சநேயர் சிசைன் இல்லையா? அப்போ நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ண டோட்டலாக இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு விடிவு காலம் வந்துடும். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. மற்றபடி அஞ்சிக்குடையவன் 10ல் இருக்கார். முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க. இந்த வாரம் குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். தொழில் ரீதியாக புரட்சிகள் இருக்கும். நல்ல சம்பாத்தியம் இருக்க போகுது. அரசாங்கத்தில் பதவியில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். மொத்தத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு தருணம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த வாரம் தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பண மழை பொழிய போகிறது. நினைத்ததெல்லாம் சாதிக்கப் போகிறீர்கள். நீண்ட நாள் எண்ணங்கள், கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது. தங்கு தடையின்றி நிறைவேறப் போகிறது என்று சொல்லலாம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.